ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் வாட்ஸ்அப்பில் இருக்கிற சாட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி iOS ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு அஃபிஷியல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் செட்டப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டு iOS ஆப் இருக்கும். அந்த ஆப் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கிற சாட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த மூவ் டு iOS ஆப்ஷன் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டிவைஸ் செட்டப் பண்ணும்போது மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம ஐஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து மூவ் டு iOS வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம டிவைஸ் ஃபார்மேட் பண்ணாமல் வாட்ஸ்அப்போட சாட் ஹிஸ்ட்ரி வந்து ஐஃபோனுக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளால் தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்போட சாட் ஹிஸ்ட்ரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கிற வாட்ஸ்அப் டேட்டா எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஐஃபோனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு வெர்ஷன். நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் அஃபிஷியல் நார்மல் வாட்ஸ்அப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோர் போயிட்டு சாட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் வரும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒன்ஸ் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் வந்து பார்த்தா பேக்கப் பண்ணும். ஸோ பேக்கப் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே 3 டாட் வந்துருக்கும். அதில் வந்து பார்த்து செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தா சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா என் டு என்கிரிப்ஷன் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 64 டிஜிட் என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு இருக்கும். செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜென்ரேட்டிவ் 64 டிஜிட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கீ வரும். இந்த கீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பேக்கப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் பேக்கப் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டேட்டான்னு இருக்கும். அது கொடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டு iOS ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து iOSக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டு iOS தென் கீழே வந்து ஆத்தரைஸ் பர்மிஷன் கொடுத்துட்டு நமக்கு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை வந்து கொடுத்து அளவு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பேக்கப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து 64 டிஜிட் என்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கீழே வந்துட்டு ஐடென்டிஃபை த கீ இமேஜ் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்குது. அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேலரியில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கீ எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் மார்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்னு இருக்கும். கம்ப்ளீட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே நம்ம கீஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிடும். பட் ஒரு சில கீஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நம்ம மேனுவல் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து ஸ்டார்ட் அனலைசிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கன்வெர்ட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். நம்ம எதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து எல்லாமே தேவை. அதனால் வந்து டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 2 விஷயம் வந்து முக்கியமாக பண்ணணும். நம்ம ஆப்பிள் டிவைஸில் வந்து இப்போ ஃபைண்ட் மை ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இப்போ டிசேபிள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் டிவைஸில் வந்து இப்போ ஜஸ்ட் வாட்ஸ்அப் லாகின் மட்டும் பண்ணி வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைஸில் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் ஃபஸ்ட் நான் லாகின் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஐஃபோனில் வந்து செட்டிங்ஸில் வந்து ஃபைண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் மைன்னு வரும். அங்கே நமக்கு வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு வந்து ஃபைண்ட் மை ஐஃபோன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டைப் சி வச்சு நம்ம ஆண்ட்ராய்ட் டு iOS வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 டிவைஸும் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஐஃபோன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்து அலோ ஆக்சஸ் ஐஃபோன் வந்து காட்டும். ஓகே கொடுத்துட்டு அங்கே பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் பாஸ்வேர்டு என்டர்துக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்மளோட ஃபைல் எல்லாமே வந்து பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு இது எவ்வளோ ஃபைல் சைஸ்ன்னு பொறுத்து நமக்கு சீக்கிரமாக ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஃபைல் தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம ஐஃபோன் வந்து பார்த்தா ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் நம்மளோட மெசேஜ் எல்லாமே அப்படியே வந்துருச்சு. எந்த விதமான ஃபைல் நம்ம மிஸ் ஆகலை. இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம காட்டின ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கிற வாட்ஸ்அப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஐஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஆப்க்கு நான் அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.